வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மாட்டுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் புதுசாக பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் இன்ஸ்டா ஐடியும் சேம் ஐடி தான், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைய நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜோடி உழவு மாடு பாருங்கள். ஸோ நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ சங்கம், ஸோ அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ கலரும் கூட நல்லா அற்புதமான கலரு. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 2 நாள் ஏரில் ஓடி இருக்குல்லண்ணா, ஓடி எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 95. அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 99 94 88 79 53. ஸோ அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ தேவைப்படும் நபர் பார்த்தீங்கன்னா சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ காரிப்போடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு ஏற்காலை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். நான் எந்த நம்ம மாடு இது பரமநந்த் பல்லுண்ணா? பல்லு வந்து 4. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65. ஏறு மாடுங்களா? ஸோ 65 பரமநந்தல். ஸோ அந்த கிராமத்துலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜோடி உழவு மாடு. ஸோ 2 நாளுங்க. ஸோ நாட்டு கன்று பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மற்றப்பள்ளியில் சூப்பரான ஒரு கன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாயனை வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கலரு பாருங்கள், சூப்பரான கலருங்க. பால் கன்று தான். ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணும். ஸோ நம்ம திருப்பதி அண்ணா எடுத்துன்னு வந்திருக்காருங்க. ஸோ இந்த வாரம் ஒரு ஜோடி பாருங்கள், நல்லா ஒரு புடா கலரில் எடுத்து வந்துருக்காரு. மாற்றிடுறான். இன்னும் பல்லு போடலைங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி. ரேட்டு 97 ரூபா சொல்கிறாரு. ஸோ நம்ம திருப்பதி அண்ணா அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ நம்ம அண்ணனுமே பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க, நல்ல வியாபாரி தான். ஸோ நம்ம அண்ணனும் திருவண்ணாமலை. ஸோ நல்ல அற்புதமான ஜோடிங்கெல்லாம் அவரும் எடுத்து தருவார். ஸோ இன்னும் பல்லு போடலைங்க இது. ஸோ கண்ணுங்க சூப்பராக இருக்குங்க, ஏர் கண்ணுங்க தான். என்ன கண்ணு ஸோ நல்லா அருமையான ஜோடி.
கலரும் நல்லா அருமையான கலர். ஸோ 1,00,000க்கு 1000 ரூபா கம்மிங்க கண்ணுங்க. ஸோ 99,000 சொல்கிறாங்க. ஸோ இதுங்க ஒரு ஜோடி எட்டுன்னு வந்திருக்காங்க பாரு. இதுவும் நம்ம திருப்பதி அண்ணாந்து. இதுவும் பல்லு போடலைங்க. ஸோ நல்ல ஒரு ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ஸோ சந்தன பிள்ளைங்க சூப்பரான கண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ இது எவ்வளோ ரேட்டுன்ட்டு தெரிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அவர் ஒரு ஹெச்எஃப் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசின்னு இருக்காரு. ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டைங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்னிக்குட்டி ஹெச்எஃப் எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த கண்ணு தாங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் கண்ணு. இன்னும் பல்லெல்லாம் போடலைங்க. ஸோ ஒரு 23,000 சொல்லியிருக்காங்க கண்ணு. ஸோ வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போகிறாரு. ஒரு நாட்டு கண்ணுங்க. நல்ல ஒரு ஒயிட் போட கண்ணு, பொட்டை கண்ணு. ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ நல்ல அழகான கண்ணு பாருங்க. ஸோ வளர்ப்புக்கு போதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணு. முடிதான் அது சும்மா 2-3 முடி விலைக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போடியில் ஒரு கண்ணு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய முக்குனூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 18,000க்கு சொல்கிறாருங்க. ஸோ 18,000 கேட்டே மாடு கண்ணு கொடுக்கல. ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. ரெண்டு கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வளர்ப்பு கண்ணு கொட்டிங்க. நானே சீம கண்ணா அப்படியே ஜோடி 2 எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கண்ணுக்குட்டி. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத கண்ணு, 5 மாத கண்ணு இருக்கும். ஒரு நாட்டு மாடுங்க, பொட்டை மாடு. ஸோ
நல்ல அருமையான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ விலை பார்த்தீங்கன்னா 32,000 சொல்கிறாரு. ஸோ 5 மாதம் சென மாடு. ஸோ 32,000 சொல்கிறாருங்க ரேட்டு. பல்லுண்ணா 6 பல்லு. ஸோ 6 பல்லுங்க. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பொட்டை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜோடியா. ஸோ நல்லா அருமையான ஒரு கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு கேட்டு பார்ப்போம் அப்படி எத்தனை கண்ணு போட்டிருக்கு, எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்ட்டு. நைனா அப்படியே ஊர் பேர் சொல்லுண்ணா. குனிச்சி. பல்லு நைனா குளிச்சு நாயுடு வட்டம் ராமச்சந்திரன். பல்லு சொல்லு நைனா. பல்லு 6 பல்லு. ஒன்று கடமலைப்பு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? ஒன்று 4 கன்று போடுது, ஒன்று 2 கன்று போடுது. இது சென்னை எதானே இருக்கா? சென்னை தானே இருக்கானேண்ணா? செனை இருக்குது. ஒன்று செனை கண்ணு போட்டு அது இளஞ்சானா. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க என்ன ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அது ஜோடியா? ஜோடி 65 ரூபா. 65. ஓகே. அப்படியே நீங்கள் என்னென்ன மாதிரி மாடுங்களாம் வாங்கி தரீங்க அப்படி சொல்லுங்கள். நல்ல பொட மாடு, செங்கல் மாடுங்க. நாட்டு மாடுங்க தான். நாட்டு மாடுங்க. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லேன். 96 26 26 26 79 79 95 80. ஸோ இந்த ஜோடி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது. ஸோ தேவைப்பட்ட அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி மாடுனாலும் வாங்கி தருவார். இங்கே ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நாட்டு மாடு தான், பொட்டை மாடு. ஸோ ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி இருக்குங்க. ஸோ அப்படியே எந்த ஊருன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? புரியல. எங்களாபுரம். பல்லுண்ணா இது? கடை கம்மி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? புரியல. அவருதா? ஸோ ஏர் மாடு தாங்க, பொட்டை மாடு. ஸோ ரேட்டு எதுன்னு சொல்லலை. ஸோ அப்படியே மாடு மட்டும் காட்டுற பார்த்துக்கோங்க. ஒயிட்டு பொடையில் பார்த்தீங்கன்னா 2 பொட்டை கண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கிடாரி கண்ணுங்க. ஸோ நாட்டு கண்ணு பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே எந்த ஊர் நம்ம கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? நாட்டரமல்லி. பல்லு வைக்கல தானா? பல்லு வைக்கல. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லிருக்கு ஜோடி? 50. ஸோ நாட்டரம்பள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா சொல்கிறாருங்க. குனிச்சிலேருந்து ஒரு பொட்டை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா அருமையான உடம்பு, ஷைனிங் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். ஸோ 38,000 சொல்கிறாரு. ஸோ நாட்டு மாடு. ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ 38,000 சொல்கிறாரு. ஸோ குணம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான குணம் தாங்க மாடு. பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு செனதான் மாடு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ சவள நிற மாடு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குங்க மாடு. ஸோ அப்படியே எத்தனாவது கண்ணு எவ்வளோ சொல்கிறேன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஏன்னா எந்த ஊர் மாடு இது? எந்த ஒரு மாடு? ஜம்மாபுத்தூர். பல்லு நேனா
பல்லு சரியா இருக்கு. எத்தனாவது கண்ணு நான் இப்போ போட்டோம்? எத்தனாவது கண்ணு இப்போ போட்டோம்? மூணாவது கண்ணு. கண்ணு போடுற ஸ்டேஜா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? இன்னும் எதுவும் ரேட்டு சொல்ல. ஸோ இன்னொரு ரேட்டு எதுவும் சொல்லலைங்க. ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜ் 3வது ஈத்தில் இருக்குது இப்போ வயிற்றில் இருக்கிறதோட. ஸோ நம்ம ஜம்னாபுதூர் ஸோ அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு மாடுங்க கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. அவ்வளோ சவள நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 32,000 வரை கேட்டாங்க. மாடு தரலைங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. கண்ணு மாடும் சேம் கலர் தான். அது இல்ல அது அவங்க கேட்ட புதூர்ல இதோட கேட்டியாங்க பாருங்க. போடா அப்படியே போடா. இங்கேயும் ஒரு ஜோடி ஏறு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏறு மாடுங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு என்ன இது? பல்லு பல்லு ரெண்டு பல்லு. எவ்வளோ சொல்லிதுண்ணா? ஆமாங்கண்ணா. ஸோ ரெண்டு பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உழவு மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காளைக்கண்ணு செவல நிறத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நல்ல அற்புதமான கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு செவல நிறத்தில் ஒரு நாட்டு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்ல அற்புதமாக இருக்குது மாடு. ஸோ குணம் நல்ல குணத்தில் இருக்குங்க. ஸோ பொட்டை கண்ணு போட்டிருக்கு இப்போதைக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்க. ஸோ நல்லா ஒரு அருமையான ஒரு கிடாரி பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செனைக்கு வந்துட்டு இருக்குங்க கிடாரி. ஸோ எடுத்துகிட்டு போய் செனைக்கு போட்டுக்கலாம் அப்படியே. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரி. ஸோ வியாபாரமாக கேட்டுன்னு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலைங்க கிடாரி. ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35க்குள்ளே வாங்கலாம் கிடாரி. மாடு தாத்தா வாங்கியிருக்காரு. தாத்தா எந்த ஊர் தாத்தா பார்த்து? புரியல? பனந்தோப்பு கந்திலி பக்கம். ஓகே. ஸோ பனந்தோப்பு சைடு போதுங்க. ஸோ கண்ணு காளை கண்ணு. வேலையா சொல்றேன் சும்மா என்னதா ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க. 25,000 வாங்கிடுறோம். அண்ணன் மாடம்
ஸோ 32,000க்கு வேலை முடிஞ்சிருக்குங்க. ஸோ கண்ணு மாடும். ஒயிட்டு போட கிடாரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பல்லு போடல எதுவும். ஸோ ஒரு நாட்டு மாடுங்க, சென மாடு. ஸோ நம்ம கொடுமமல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா கோபுரமெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக இருக்குங்க மாடு. பல்லு அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. ஓகே. எத்தனாவது மாடு கண்ணு நான் இப்போ போட்டா? 2வது. இப்போ சென்னை இருக்காண்ணா? 8 மாதம். எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 47. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லலாம். 95 85 32 63 33. ஸோ 47,000 சொல்கிறாருங்க. ஒயிட்டு போட மாடுங்க, கண்ணு காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ நல்லா பெரிய மாடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் மாடு. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ 37,000 சொல்கிறாரு கண்ணு மாடு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு மாடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சீமை கிராஸில் ஒரு கன்று வாங்கியிருக்காங்க, காரி நேரத்தில். பல்லு வைக்கல. ஸோ அப்படியே எந்த ஊர் போகுதுன்னு நம்ம கேட்போம். எந்த ஊர் போகுது அப்படியே சொல்லு. ஆம்பூர் போய். எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோக்கு வாங்கிறீங்க? 11,000 சொன்னான். நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிறீங்க? 7,000 வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்கு போதா? வளர்ப்பு தான். வியாபாரம் இன்றைக்கி எப்படி பரவாயில்லைச்சு? பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா 7,000க்கு வாங்கியிருக்காங்க. 11,000 சொல்லி 7,000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நாட்டு மாடு பாருங்கள், நல்லா ஒரு செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. ஸோ கண்ணு காளை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ அப்படியே பல்லு என்னன்னு சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம் விலையெல்லாம். நான் பல்லுண்ணா கொஞ்சம் சொன்னா. பல்லு கொஞ்சம் சொல்லணும். பல்லு கொஞ்சம் சொல்லணும். கடை மட்டும். எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 37. எத்தனாவது கண்ணு நான் இப்போ போட்டிருக்கு? 4வது கண்ணு. ஸோ 37,000 சொல்கிறாரு கண்ணு மாடும். ஸோ பார்த்தீங்கன்னா 4வது கண்ணுங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு.